அக்கா, நீங்க கோபப்படாதீங்க. என்னோட ஒரே ஒரு வேண்டுகோள் என்னன்னா, என்னை ஒரு தடவை சம்பந்திய பார்க்க விடுங்க. இல்ல, பெரியத்தை யாரையும் பார்க்க விரும்பல. அத்தை, நீங்க வீட்டு லக்ஷ்மியை இப்படி வீட்டை விட்டு வெளியே அனுப்பிடுவீங்களா? அத்தம்மா, நீங்களே பாருங்க, அஹானாவை எல்லாரும் வீட்டை விட்டு வெளியே அனுப்புறாங்க. உங்களால மட்டும்தான் ஏதாவது செய்ய முடியும் அத்தம்மா. பெரியத்த, அந்த அஹானா ரொம்ப பிடிவாதக்காரி. ஒரு தடவை அவ இந்த வீட்டை விட்டு போயிட்டானா திரும்ப எப்பவும் வரமாட்டான். எப்பவுமே இல்ல. ஆயிரம் தடவை உனக்கு புரிய வச்சேன்ல, ஆனா நீ கேட்கல. இன்னைக்கு பாக்குறீங்கல்ல, இன்னைக்கு மாப்பிள்ள கூட உன்னை மறுபடி மாமியார் வீட்டுல காலடி வைக்க விடல. இப்ப நீ என்ன பண்ண போற? நீங்க மட்டும் கடைசி முறையா இவ்வளவு மன்னிக்க முடியாதா? அம்மா, கண்ணா, நீயாவது இவ்வளவு மன்னிச்சிடு. இவ இனிமேல் இப்படி ஒரு தப்பை எப்பவும் பண்ண மாட்டா. உங்க பொண்ணோட செயல் மன்னிக்கிற மாதிரி இல்ல. இவ ரொம்ப திமிரு பிடிச்சவா, வாயாடி, அப்புறம் ஒரு கேவலமான பொண்ணு. இவள மன்னிக்கிற பேச்சுக்கே இடம் இல்ல. கூட்டிட்டு போங்க உங்க பொண்ண. அங்க நாடோடி மாதிரி சுத்திக்கிட்டு இருக்கட்டும். அங்க எந்த பிரச்சனையும் இருக்காது. போங்க, கூட்டிட்டு போங்க. ஹா டாக்கூர், நீங்க சரியா சொன்னீங்க. நீங்க எல்லாரும் என்ன வீட்டுக்குள்ளேயே நுழைய விடலன்னா நீங்க இப்படி பேசுறதுக்கு எந்த உரிமையும் இல்ல. இப்போ நான் வீட்டு வாசல்ல தான் நின்னுட்டு இருக்கேன். பாத்தீங்களா பாத்தீங்களா எவ்வளவு திமிரு பிடிச்ச பொண்ணுன்னு. வாயை மட்டும்தான் ஆட்ட தெரியும். நம்ம வீட்டுக்கு வந்ததுல இருந்து நம்ம வீட்டை அழிக்க கங்கணம் கட்டிட்டு இருக்கா. அண்ணி, அண்ணி எங்க இருக்கீங்க நீங்க? திரும்பவும் உங்க வாயில பூட்டு போட்டாச்சா? இங்க வாங்க. நான் ஒரு தடவை மட்டும் அத்தைய பார்க்கணும். மா மா, உனக்கு ஒன்னும் கேட்கலையா? இப்போதானே சொன்னேன், பெரியத்த உன்னை இப்ப பார்க்க விரும்பலன்னு. உன்ன மாதிரி கேவலமான பொண்ணுக்கு அவங்க கிட்ட நேரமே இல்ல. இந்த வார்த்தையை நான் உங்க வாயால கேட்க விரும்பல போல்ட்டும். அத்தை என்ன பார்க்க விரும்பலன்னு சொன்னா நான் எப்பவும் அவங்களுக்கு என் முகத்தை காட்ட மாட்டேன். ஆனா உங்க பேச்சு மேல எனக்கு கொஞ்சம் கூட நம்பிக்கை இல்ல. எங்க பேச்சு மேல உனக்கு நம்பிக்கை இல்லையா? அக்கா உள்ள ஹால்ல தான் இருக்காங்க. உனக்கு என்ன தோணுது? அவங்களுக்கு ஒன்னும் கேட்கலன்னு நினைக்கிறியா? ஆனா நாங்க உன்கிட்ட சொல்றத அவங்க ஒரு தடவையாவது தடுத்தாங்களா? இல்ல இல்ல. ஏன்னா அவங்களும் நீ இந்த வீட்டை விட்டு போகணும்னு தான் விரும்புறாங்க. இப்போ உன் புருஷன் கூட உன்கிட்ட சொல்லிட்டாரு. அப்புறம் எதுக்காக இங்க நின்றுட்டு இருக்கு? என்ன வீட்டை விட்டு அனுப்புறது சுலபம் இல்ல சின்னத்தா. உங்களை மாதிரி அம்மாவும் எனக்கு கார்டியன் தான். அம்மா என்ன வீட்டை விட்டு போக சொல்ற வரைக்கும் நான் இந்த வீட்டை விட்டு போக மாட்டேன். மா, அவ தைரியத்தை பாக்குறீங்களா பெரியத்த? எங்களுக்கு எவ்வளவு அவமானம் நடக்குதுன்னு உங்களுக்கு எல்லாம் கேக்குது இல்ல? உங்க கிட்ட வர்றதுக்கு இங்க நின்னுட்டு எங்க உயிரை வாங்கிக்கிட்டு இருக்கா. அவளை என் கிட்ட வர விடுனா இப்போ இவ்வளவு உட்கார வச்சு என்ன பேச போறீங்க? நீங்க தானே சொன்னீங்க இவ வந்ததும் இவளுக்கு ஒழுக்கம் கத்து கொடுப்பீங்கன்னு. இப்போ என்ன பேசுறதுக்கு பாக்கி இருக்கு? இதெல்லாம் நீங்க என்ன சொல்ல விரும்புறீங்களோ அதைத்தான் நாங்களும் சொல்றோம். இப்போ நீ என்ன கேள்வி கேட்பியா? சொன்னதை மட்டும் செய். அவளை என் கிட்ட அனுப்பு. அம்மா வாங்க போலாம். இது உன் மாமியார் வீடு. மாமியார் வீடு பிறந்த வீடாக முடியாது. இவ்வளவு நாள் யாரோட அனுமதியில வெளியே இருந்த? அத்தை, அங்க தங்குறத தவிர எனக்கு வேற எந்த வழியும் இல்ல. உனக்கு எல்லா வழியும் அடைபடுறதுக்கு அப்படி என்ன ஆயிடுச்சு? அந்த பாட்டிக்கு என்ன ஆச்சு? உயிரோட இருக்காங்களா இல்ல செத்துட்டாங்களா? அம்மா, அது எங்க தெருவுல யாருக்கும் உடம்பு சரியில்லாம இல்ல. இத பாரு கொஞ்சம். இவ எவ்வளவு முட்டாள். இந்த நேரத்துல சத்தியவாதி யுதிஷ்டரனாக வேண்டிய அவசியம் என்ன? அதுதானே இவளுக்கு எப்போதான் புத்தி வருமோ தெரியலையே. அஹானா பைத்தியமா, நீ எல்லா உண்மையும் சொல்லிடுவியா? நானும் இந்த பிரச்சனையில மாட்டிக்குவேன். எனக்கு இதை பத்தி முன்னாடியே எல்லாம் தெரியும். நான் என்ன பண்றது? இவளுக்கு ஒன்னும் புரியவே மாட்டேங்குது. பெரியமாமி, இதுக்கு அர்த்தம் அவ பொய்ய அவளே ஒத்துக்கிறா. அவளோட தைரியத்தை பாருங்க. ஒரு நிமிஷம் கூட அவளோட நாக்கு நடுங்கல. இப்பவாது கேளுங்க, இவ்வளவு நாள் பிறந்த வீட்டுல என்ன பண்ணிட்டு இருந்தான்னு.
நீங்களே சொல்லுங்க, இவ அங்க என்ன பண்ணிட்டு இருந்தா? அவ எல்லாம் உண்மையா சொல்றானா? நீங்க அவளோட வாயாலே கேட்டுக்கோங்க. என்னாச்சு? என்ன காரணத்துக்காக நீ அங்க தங்குன? அத்தை, எனக்கு பிஏ எக்ஸாம் நடந்துட்டு இருந்துச்சு. என் எக்ஸாம் நேத்து தான் முடிஞ்சது, அதனால இன்னைக்கு வீட்டுக்கு திரும்பி வந்தேன். அப்போ நீ எக்ஸாம் எழுதவா போன? சம்பந்தி, நீங்க என்ன மன்னிச்சிருங்க. உண்மையா தப்பு என்னோடதுதான். சம்பந்தி, நான் இவளை ரொம்ப திட்டினேன், நிறைய புரியவும் வச்சேன். ஆனா இந்த பொண்ணு யார் பேச்சையும் கேட்க மாட்டேங்கிறா. இறந்து போன அவளோட அப்பாவோட கனவை நிறைவேற்ற விரும்புறா. இதுக்காகவே இதெல்லாம் பண்ணிட்டா. சம்பந்தி, நீங்க என் மேல நம்பிக்கை வைங்க. இப்போ நடந்ததுதான் கடைசி முறை. இதுக்கு அப்புறம் இப்படி எப்பவும் நடக்காது. அது மட்டும் இல்லாம எனக்கு தெரியும் மகனா பிஏ எக்ஸாம் பாஸ் பண்ண மாட்டான்னு. இவளோட இந்த தப்புக்காக இவளுக்கு இவ்வளவு பெரிய தண்டனை கொடுக்காதீங்க. அம்மா, நான் உண்மை சொல்ல பயந்துட்டேன். நான் உங்களுக்கு உண்மையை சொன்னா நீங்க என்ன போக விட மாட்டீங்கன்னு நினைச்சேன். எக்ஸாம் எழுத விட மாட்டீங்க, அதனால நான் பொய் சொல்ல வேண்டி வந்துச்சு. ஆனா அம்மா, நான் முடிவு பண்ணியிருந்தேன் உங்களுக்கு எல்லா உண்மையும் சொல்லிடுவேன்னு. உங்ககிட்ட பொய் சொல்லணும்னு எனக்கு தோணல. அது என்னோட கட்டாயம் ஆயிடுச்சு. பெரிய மாமி, இவ்வளவு நடந்தும் நீங்க இவளை வீட்டை விட்டு அனுப்பலன்னா இன்னைக்கு நீங்க ஒண்ணு கேட்டுக்கோங்க, நானும் என் அம்மாவும் 2 பேரும் இப்பவே இந்த வீட்டை விட்டு போயிருவோம். வேற என்ன பின்ன? நானும் உங்க குழந்தைனர் கிட்ட சொல்லுவேன், தனியா சமையல் கட்டிக்கோங்கன்னு. ஏன்னா இவ்வளவு அவமானமானதுக்கு அப்புறம் நாங்களும் இந்த பொண்ணு கூட இருக்க விரும்பல. சின்னத்தை, நான் எக்ஸாம் எழுதுறதால உங்களுக்கு என்ன அவமானம் ஆகிடும்? எனக்கு புரிய வைப்பீங்களா? இல்ல அர்த்தம் என்னன்னா, என்னால உங்களுக்கு உண்மையிலேயே அவமானம் ஆயிருக்குன்னு எனக்கு தோணுச்சுன்னா நான் எல்லார்கிட்டயும் மன்னிப்பு கேட்டுக்கிறேன். ஆனா நான் எக்ஸாம் எழுதுறதால நீங்களாம் என் வீட்டை விட்டு போகணும்? ஸ்டாப். உன்ன மாதிரி திமிரு பிடிச்ச கேவலமான பொண்ணுகிட்ட இங்க யாரும் பேசல. அட, என்ன இங்க ஒரே சத்தம்? ஆனா நீ எப்போ வந்த? டுக்குனண்ணா, வீட்டுல இவ்வளவு சத்தம் கேக்குதுன்னா நான் வந்துட்டேன்னு இது வரைக்கும் உங்களுக்கு புரிஞ்சிருக்கணும். ஏன்னா இந்த வீட்டுல என்கிட்ட தானே இப்படி நடந்துக்கிறாங்க, வேற யார்கிட்டயும் இல்லையே. இந்த வீட்டுக்கு மிருகங்க வந்தா கூட அதை இப்படி நடத்த மாட்டாங்க, என்ன நடத்துற மாதிரி. அப்புறம் நான் என்ன தப்பு பண்ண? பிஏ எக்ஸாம் எழுதுறது என்ன தப்பா? ஒண்ணு போய் சொல்லிட்டு பரீட்சை எழுத போயிட்டா, மேல இத பெருமையா வேற பேசுறான். ஆமாமா, ஏன்னா உங்களுக்கு உண்மை கேட்கத்தான் பிடிக்கும்னு நான் நம்புறேன். உண்மை எவ்வளோ கசப்பா இருந்தாலும் உங்களுக்கு அதனால எந்த கஷ்டமும் இல்லை. அப்புறம் இன்னொரு விஷயம் சொல்ல விரும்புறாத்த. இந்த விஷயத்த நான் முன்னாடி எப்பவும் சொன்னதில்லை, ஆனா எனக்கு எக்ஸாம் எழுதும் தைரியம் இல்லை. உங்க ஆசீர்வாதத்தால தான் கிடைச்சது. அப்புறம் எனக்கு தெரியும் உங்க ஆசீர்வாதம் எப்பவும் என் கூடவே இருக்குன்னு. என்ன அர்த்தம்? இதுக்கு என்ன அர்த்தம் இருக்கு? கண்ணா, அதுல என்ன அர்த்தம் இருக்க போகுது? மாமியார் மருமக ஜோடி நல்லா பொருந்தது. அப்புறம் எல்லாருக்கும் மத்தியில எங்களை கெட்டவங்கள ஆக்குறாங்க, வேற என்ன ஆகும்? எந்த ஜோடியும் உருவாகல அம்மா. அப்புறம் நீங்க என்ன திட்டணுமோ என்ன திட்டிக்கோங்க, ஆனா அம்மாவை பத்தி நான் எந்த தப்பான வார்த்தையும் கேட்க மாட்டேன். இங்க இருக்கிற நம்ம எல்லாரும் அத்தையோட கால் நகத்துக்கு கூட சமம் இல்லை. என் சொந்த அம்மா கூட இல்லை. நான் எங்க அம்மாவை ரொம்ப நேசிக்கிறேன், அவங்கள ரொம்ப மதிக்கிறேன். ஆனா உண்மை எப்பவும் உண்மைதான். அம்மா மாதிரி இருக்கிற மாமியாரோட ஆசீர்வாதம் என் கூட எப்படி இருந்துச்சுன்னு எனக்கு நல்லா தெரியும் என் எக்ஸாம் நேரத்துல. ஆனா அம்மா இதை இப்போ யாருக்கும் சொல்ல விரும்பலைன்னா நானும் இதை பத்தி இப்போ யார்கிட்டயும் சொல்ல மாட்டேன். ஆனா ஆமா, நான் ஏதாவது தப்பு பண்ணியிருக்கேன்னு எனக்கு தோணலை. அப்புறம் உண்மையிலேயே நான் ஏதாவது தப்பு பண்ணேன்னு நீங்களும் நம்பல. நீ இந்த வீட்டு விதிகளை மீறி இருக்கு.
அத்தை, விதி நேரத்துக்கு ஏத்த மாதிரி மாறிட்டும் மீறப்பட்டும் தான் இருக்கும். ஒரு விதி எப்பவும் அப்படியே இருக்காதுல்ல. நீங்களே சொல்லுங்க அத்தை, உங்க வீட்டு மருமக BA பாஸ் பண்ணா உங்களுக்கு பெருமையா இருக்காதா? ஒரு காலத்துல இங்க படிச்ச மருமக கூட வரமாட்டான்னு ஒரு விதி இருந்துச்சு. ஆனா நீங்களே சொல்லுங்க அத்தை, இந்த விதி எப்பவும் இப்படியே இருக்குமா? கல்யாணத்துக்கு அப்புறம் BA எக்ஸாம் எழுத முடியும்னு தெரிஞ்ச ஒரு பொண்ணு எக்ஸாம் எழுத விடாதது ஒரு தப்பு இல்லையா அத்தை? பரீட்சை எழுத அனுமதி யார் கொடுத்தது? நான் கொடுக்கலையே. நீங்க கொடுக்கல. ஆனா என்னோட இத பத்தி உங்க பையன் கிட்ட தனியா பேசினேன். அப்புறம் அவங்க என்ன எக்ஸாம் எழுத விட்டா தான் நான் கல்யாணத்துக்கு சம்மதிப்பேன்னு நான் முன்னாடியே அவங்க கிட்ட சொல்லிட்டேன். உங்க பையன் என்கிட்ட சத்தியமும் பண்ணாரு அத்தை. நீங்க வேணா கேட்டு பாருங்க. வா 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 வா, நம்ம வீட்ல நம்ம அர்ஜுன் தான் நம்ம விபீஷ்ணனா உட்கார்ந்திருக்கா. என்னடா இவ்வளவு பெரிய சத்தியத்தை எப்படி பண்ண நீ? நான் சொன்னேன் அஹானா கிட்ட, நான் முயற்சி பண்றேன்னு. நான் எந்த சத்தியமும் பண்ணலையே. இல்லனா எதுக்காவது சம்மதிச்சேனா என்ன? இது வரைக்கும் நான் இதைத்தான் புரிஞ்சுக்கிட்டேன். ஒருத்தர்கிட்ட சத்தியம் பண்ணா அது நல்லபடியா நிறைவேற்றணும். என்ன ஆனாலும் சரி. குறைந்து வச்சோ நான் இதைத்தான் நம்புறேன். என் அப்பாவுக்கு என்னை பத்தி எவ்வளோ பெரிய கனவு இருந்துச்சு. இப்ப நான் BA கூட பாஸ் பண்ணலன்னா அவங்க போட்டோ முன்னாடி நான் எப்படி போய் நிப்பேன்? அப்படியே எங்க அம்மா பயப்படுறாங்க. அவங்களுக்கு விருப்பம் இருந்தும் அவங்களால எனக்காக நிக்க முடியாது. ஆனா உங்க விஷயம் வேற இல்லையா? நீங்க துணை நின்றுக்கலாம்ல. மா, நீங்க இந்த குடும்பத்தோட மகாராணி இல்லையா? நீங்களே சொல்லுங்க, நான் PA எக்ஸாம் எழுதி எந்த தப்பும் பண்ணிட்டேனா? என்கிட்ட ஒரு தப்பு நடந்துருச்சு. நான் உங்க எல்லார்கிட்டயும் போய் சொன்னேன். ஆனா அதுவும் பயத்தினாலதான் அத்தை. நீங்க எல்லாம் என்ன எக்ஸாம் எழுத விட மாட்டீங்கன்னு எனக்கு பயம். அதனாலதான். ஆனா நீங்களே சொல்லுங்க அத்தை, உண்மையிலேயே என்னோட தப்பு இவ்வளவு பெருசா? சபாஷ் சின்ன மருமகளே, நீ எந்த தப்பும் பண்ணல. உண்மையை சொல்றவன் தைரியத்தை பார்த்து எனக்கு உன் மேல பெருமையா இருக்கு. இதுல சிறப்பு ஒண்ணும் இல்ல டுக்குன் அண்ணா. இது ரொம்ப சாதாரணமான விஷயம். உண்மையை எல்லாரும் தான் சொல்லணும் இல்லையா? அத்தை, நீங்க உங்க முடிவை சொல்ல லேட் பண்ணாதீங்க. என் அம்மாவுக்கும் நேரமாகுது. நான் இந்த வீட்டை விட்டு போகணும்னு நீங்க விரும்பினா சரி. ஆனா நான் தப்பு பண்ணியிருக்கேனும் இந்த வீட்டுல இருக்க எனக்கு தகுதி இல்லைன்னு ஒரு தடவை சொல்லிடுங்க. நீங்க இவ்வளவு நேரமா இங்க என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? உங்களுக்கு நேரம் ஆகலையா? இல்ல மத்தியானம் சாப்பிட்டு போகலாம்னு என்னம்மா? சம்மந்தி, நீங்க என்கிட்ட சொல்றீங்களா? உங்களை தவிர இங்க வேற யாரு இருக்கா? அவங்க கிட்ட இதை சொல்ல. சம்மந்தி, நீங்களே பாத்துக்கோங்க. உங்க காலடியில இவளுக்கு கொஞ்சம் இடம் கிடைக்குமான்னு இந்த தப்புக்காக இவளை மன்னிச்சுடுங்க. இல்லைன்னா நான் இப்பவே அஹானாவை கூட்டிட்டு இங்க இருந்து திரும்பிடுறேன். நான் உங்களை பத்தி தான் பேசினேன். உங்க பொண்ணையே நடுவுல இழுக்கிறீங்க. பெரிய மருமகளே, இவங்களுக்கு சாப்பாடு ஏற்பாடு செய்யுங்க. இதோ இப்ப கொண்டு வரேன். மகளே, கொன்னு வேண்டாம். இந்த நிலைமையில என் தொண்டைக்கு கீழ் ஒரு உருண்டை கூட இறங்காது. ஏ, உங்களுக்கு சாப்பாடு இறங்காத அளவுக்கு என்ன ஆயிடுச்சு? இப்படி ஒரு பொண்ணை பெத்தி எடுத்திருக்கீங்க, அனுபவிச்சுதான் ஆகணும். அப்புறம் உண்மை பேசுறதுல இவ்வளவு ஆசை இருந்தா பிரச்சனையை சந்திச்சுதான் ஆகணும். ஏன்னா உண்மை எல்லாருக்கும் ஜீரணமாகாதுல்ல. சரி, நடந்தது நடந்து போச்சு. இந்த எக்ஸாம் பூதத்தை தலையில இருந்து இறக்கிட்டு குடும்பத்துல கவனத்தை செலுத்து. போதும், கண்ணீர் விடுறது எனக்கு பிடிக்காது.
அப்புறம் எந்த கண்ணுல நெருப்பு இருக்கோ அந்த கண் கண்ணீர் விடாது. இதை ஞாபகம் வச்சுக்கோ சின்ன மருமகளே. போய் ட்ரெஸ் மாத்திக்கோ. அப்புறம் நீங்க சாப்பிட்டுட்டு தான் போகணும். ஏன் பெரியத்தா? ஆனா உங்க மந்திரம் அங்கதான் வேலை செய்யும். நல்லதுதான். உண்மையிலையும் ரொம்ப நல்ல மந்திரம் போட்டிருக்கா. இப்போ எல்லாம் புரியுது. இது எல்லாரோட கூட்டு சதி. சந்தோஷமா இரு லால்டு, சந்தோஷமா இரு. வா உட்காரு உட்காரு உட்காரு. என்னடா லால்டு, நீ இவ்வளவு வருஷமா எங்க கூட எந்த தொடர்பும் வச்சுக்கலையே. சொல்லு, எப்படி இங்க வந்த? பையனுக்கு கல்யாணம் நிச்சயம் ஆயிடுச்சுல்ல? ஆமா பெரிய சித்தி, இதை வச்சுக்கோங்க. அம்மா திரும்ப திரும்ப சொன்னாங்க நீங்க இல்லாம இந்த கல்யாணம் முழுமையடையாதுன்னு. அடே லால்டு மிலி, எப்படி இருக்கீங்க நீங்க ரெண்டு பேரும்? சந்தோஷமா இருங்க, சந்தோஷமா இருங்க. பாருங்க, திடீர்னு பையனுக்கு கல்யாணம் நிச்சயம் ஆயிடுச்சு. நல்ல வரன் கிடைச்சது. அதான் தாமதிக்க கூடாதுன்னு நினைச்சோம். நீங்க எல்லாரும் உங்க குடும்பத்தோட வரணும்னு அம்மா சொன்னாங்க. ஆமா, நீங்க கவலைப்படாதீங்க, நாங்க கண்டிப்பா வருவோம். அட லால்டு மிலி, எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு இவ்வளவு நாள் கழிச்சு எங்க ஞாபகம் வந்துச்சா? அட லால்டுவோட பையனுக்கு கல்யாணம். ஓ அம்மா, இது ரொம்ப பெரிய நல்ல செய்தி. பெரியாக்கா, யார் இவங்க? இவங்க நம்ம சொந்தக்காரங்க தான். நம்ம பரம்பரை ஜமீன்தாரா இருந்தப்போ இவங்களுக்கும் பங்கு இருந்துச்சு. பையன் கல்யாண காட்டு கொடுக்க வந்திருக்காங்க. அப்படியா? ஆனா உனக்கு தெரியுமா, நம்ம வீட்டு கல்யாணத்துக்கு இவங்க எப்பவுமே வந்ததில்ல. என்ன பேசுறீங்க? நாம போவோம்ல அக்கா? எனக்கு அத்தைய தெரிஞ்ச வரைக்கும் இவங்க வீட்டு கல்யாணத்துக்கு போவாங்கன்னு தோணல. அத்தை போகலைன்னா அப்புறம் நாமளும் போக மாட்டோம். ஓ பெரிய மருமகளே, சொல்லுங்க அத்தை. கொஞ்சம் வெளியே வா. பாரு, லால்டுவும் மில்லியும் வந்திருக்காங்க. வந்து ஆசீர்வாதம் வாங்க. சரி அத்தை, இப்பவே வரேன். இது பாரு லால்டு, இவங்க தான் என் வீட்டு மகாராணிகள். இப்போ எல்லா மருமகளும் கல்யாணத்துக்கு வந்துதான் ஆகணும். ஒன்னு சொல்லட்டா லால்டு, எங்க வீட்டிலையும் நிறைய நிகழ்ச்சிகள், நிறைய விசேஷங்கள் நடந்துச்சு. ஆமா, 4 கல்யாணம் கூட நடந்துச்சு. ஆனா நீங்க ஒண்ணுக்கு கூட வரலையே. நம்புங்க பெரிய சித்தி, ஒவ்வொரு தடவையும் நாங்க ஏதோ ஒரு பிரச்சனையில இருந்தோம், அதனால வர முடியல. இதுக்காக நீங்க தண்டனை கொடுக்காதீங்க. நீங்க வரலன்னா அம்மாக்கு ரொம்ப வருத்தமா இருக்கும். இப்போ நீ எங்க வருத்தத்தை பத்தியும் யோசிக்கணும்ல. ஆனா நாங்க கண்டிப்பா வருவோம். ஆமா ஆமா, கண்டிப்பா வருவோம். எல்லாரையும் பார்த்து எவ்வளவு நாள் ஆச்சு. நாங்க கண்டிப்பா வருவோம். தயவு செய்து நீங்க எல்லாரும் வந்துதான் ஆகணும். பாரு, நான் யாரையும் போக வேண்டாம்னு தடுக்கல. எல்லாரும் அவங்க விருப்பப்படி போகலாம். ஆனா இப்போ என் உடம்பு சரியில்லை, அதனால நான் வர்றது கொஞ்சம் கஷ்டம்தான். ஏன் நீ இப்போதான் கொஞ்ச நாள் முன்னாடி பிறந்த வீட்டுக்கு போயிட்டு வந்தீங்கல்ல? மாமியார் வீட்டு உறவுக்கு போக நேரம் வரும்போது நீங்க பின்வாங்குறீங்க. இப்ப என்னன்னா டாக்கூர், எனக்கு வயசாயிடுச்சு. சும்மா முடி நரைக்கல. புது கல்யாண பொண்ணுன்னு நினைச்சு உத்தரவு போடுறத நிறுத்துங்க. அப்புறம் என்னோட உடம்பு நிலைய பத்தி எனக்கு நல்லா தெரியும். அப்புறம் பிறந்த வீட்டுக்கு போறதும் கல்யாணத்துக்கு போறதும் ரெண்டும் வேற வேற விஷயங்கள். அப்புறம் இப்போ இவ்வளவு எல்லாம் என்னால தாங்கிக்க முடியாது. நான் உங்களை எல்லாம் போக வேண்டான்னு எங்க தடுத்தேன்? பெரிய சித்தி, நீங்க வாங்க. உங்க மருமகள்களை கூட்டிட்டு உண்மையிலேயே எங்களுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கும். ஆமா, மருமகள்கள் அவங்க இஷ்டப்படி வருவாங்க. நான் யாரையும் தடுக்கலையே. நீங்க தனியா இருக்கும்போது மத்தவங்க எல்லாம் எப்படி போக முடியும்? வீட்டை விட்டு யாரும் நகர மாட்டாங்க. உங்க உடம்பு மேல எங்க எல்லாருக்கும் அக்கறை இருக்கு. ஆமா, எங்க உடம்பு பிரச்சனைன்னா அது வேற விஷயம். எல்லாரும் எங்களை விட்டுட்டு போயிருப்பாங்க. அண்ணி, உங்களுக்கு என்ன ஆச்சு? நீங்க நல்லா தானே சுத்திட்டு இருக்கீங்க. கொஞ்ச நாள் முன்னாடி சொல்லாம கோயிலுக்கு போனீங்க. எங்களுக்கு கோயில்லையும் கிடைக்கல, எங்க போனீங்கன்னு தெரியல.
கொஞ்ச நாள் முன்னாடி நீங்க டுக்குன் கூடவும் வெளியே போனீங்க. ஆமா, ஆனா இப்போ இந்த விஷயங்கள் பேசுறதால என்ன லாபம்? இப்போ பாரு, இவங்க வீட்டுல சந்தோஷம் வருது. பையனோட கல்யாணத்துக்கு அழைப்பு கொடுக்க வந்திருக்காங்க. அப்புறம் லால்டு, நீ கொஞ்சமும் கவலைப்படாத. உன் பையனோட கல்யாணத்துல நம்ம வீட்டுல இருந்து கண்டிப்பா யாராச்சும் கலந்துக்குவாங்க. பொண்ணு எந்த ஊரு? அப்புறம் பரம்பரை பரம்பரை எப்படி? பெரிய சித்தி பொண்ணு ரொம்ப நல்லவ, நல்ல பரம்பரையிலிருந்து வந்தவ. உங்க ஆசீர்வாதம் தான் பெரிய சித்தி. பொண்ணு எம்ஏ பாஸ் பண்ணிருக்கா. ஆஹா, அருமை. ஹரி ஹரி, பொண்ணு எம்ஏ பாஸ் பண்ணிருக்கா. பொண்ணு எம்ஏ பரீட்சை பாஸ் பண்ணிருக்கான்னு சந்தோஷப்படுறீங்க. ஆனா என் சின்ன மருமக பிஏ பரீட்சை எழுதிட்டு வந்தப்போ இதயம் வெடிக்குது. எனக்கு எல்லாம் புரியுது டாக்கூர். ஆமா சித்தி, பொண்ணு அடக்கமான பொண்ணா இருக்கிறதோட ரொம்ப படிச்சவ, பார்க்க சரஸ்வதி மாதிரி இருக்கா. அப்புறம் வேலையும் செய்யறா. வேலை செய்யற பொண்ணா மருமகளா கூட்டிட்டு வரீங்களா நீங்க? அட சித்தி, உங்களுக்கே தெரியும் இன்னைக்கு விலையேற்றம் எவ்வளவு இருக்குன்னு. கணவனும் மனைவியும் 2 பேரும் சேர்ந்து சம்பாதிக்கலைன்னா குடும்பம் நடத்துறது ரொம்ப கஷ்டம் சின்ன சித்தி. அப்பப்பா, இங்க ஒருத்தி வெறும் பிஏ படிச்சுட்டு தன்னை என்னவோன்னு நினைச்சுக்கிட்டு இருக்கா. ஆனா நீங்க எம்ஏ படிச்ச பொண்ணை கூட்டிட்டு வந்துட்டீங்க. சின்ன அத்தை, எம்ஏவை யாரும் ஒரு நாள்ல பாஸ் பண்ண முடியாது. எம்ஏ பாஸ் பண்ண நேரம் ஆகும். எம்ஏ பாஸ் பண்றதுக்கு முதல்ல பிஏ பாஸ் பண்ணணும், அதுக்கு காலேஜ் போகணும். அப்புறம் நீங்க எல்லாம் பிஏ பாஸ் பண்ண பொண்ணை கூட உங்க வீட்டுக்கு கொண்டு வர விரும்பலையே. ஆனா இன்னைக்கு எம்ஏ பாஸ் பண்ண மருமகளை பத்தி கேட்டு உங்க முகத்துல வந்த சந்தோஷத்தை பார்த்து சித்தி, அதை பார்த்து எனக்கும் ரொம்ப சந்தோஷமா இருக்கு. உண்மையாவா? திடீர்னு எனக்கு நம்பிக்கை வந்துருச்சு. இனிமே நீங்கெல்லாம் என்னையோ எம்ஏ படிக்க விடுவீங்கன்னு.